தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க மார்ச் 5ஆம் தேதி 40 கட்சிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. நெல்லை அரசு குடியிருப்பு வளாகம் அருகே செம்மண் திருட்டு. சத்தியம் டிவி செய்தி எதிரொலியால் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து செம்மண் திருட்டு தடுத்து நிறுத்தம். அடிப்படை வசதிகள் இல்லாத இடத்தில் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தை அவசரமாக மாற்றுவது ஏன்? மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ரயில் நிலையங்களில் உள்ள அறிவிப்பு பலகையில் கருப்பு வண்ணம் பூசினால் 6 மாதம் சிறை. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக திமுகவினர் கருப்பு மை பூசி வரும் நிலையில் ரயில்வே துறை எச்சரிக்கை. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சென்னை உள்ளிட்ட இடங்களில் போராட்டம். அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் வராததால் பணிகள் பாதிப்பு. விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்துவதால் பள்ளிகளில் ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறைவு. ஆசிரியர்கள் போராட்டத்தில் இறங்கியதால் மாணவர்கள் பாதிப்பு. தமிழக அரசு தங்களை ஏமாற்றினால் வரும் 2026ஆம் தேர்தலில் திமுக அரசு ஏமாறும். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பகிரங்க எச்சரிக்கை. அமுல்படுத்திட வேண்டும். நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக 2026 நீங்கள் ஏமாறுவீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மதுரை மாவட்டம் குப்பை நகரமாக மாறி வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி காட்டமாக கருத்து எதிரொலி. நீதிமன்றத்தின் பின்புறம் மதுரை சென்னை சாலையில் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்றும் பணி தீவிரம். திராணி இருந்தால் தன்னை மீறி ஹிந்தியை திணித்து பார்க்கட்டும். மத்திய அரசுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால். கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் கே அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அர்ஜுனனிடம் சோதனை குறித்து கேட்டறிந்தனர். கல்வி நிதி தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவர் அணியினர் மாநிலம் தழுவிய போராட்டம். சென்னை, தூத்துக்குடி, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் ஏராளமானோர் திரண்டு மும்மொழி கொள்கைக்கு எதிராக முழக்கம். கோவை பீளமேடு பகுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்று வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர்கள் அகற்று. காவல்துறையின் செயலை கண்டித்து பீளமேடு காவல்துறையின் முன் பாஜகவினர் சாலை மறியல், போலீசாருடன் வாக்குவாதம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ரிசார்ட்டின் முன் வைக்கப்பட்ட பேரிகார்டுகள் அகற்று. பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளது என கூறி அகற்றப்பட்டதால் பரபரப்பு. ஈசிஆர் பகுதியை தொடர்ந்து எண்ணூர் பகுதியில் வைக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் பேனர்கள் கிழிப்பு. பேனரை கிழித்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியினர் குவிந்ததால் பரபரப்பு. மத்திய அரசுக்கு அடிபணியாத, இசைவு கொடுக்காத மாநிலங்களை நசுக்குவது வாடிக்கையாகிவிட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் 2 விஏஓக்கள் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரி மாவட்டம் முழுவதும் விஏஓக்கள் போராட்டம். தேவையான சான்றுகளை பெற முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி. வருமான வரி வழக்கை எதிர்கொள்ள நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு.
வருமான வரி வழக்குக்கு எதிராக எஸ்.ஜே. சூர்யா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். டீப்சீக் ஏஐ செயலி தீங்கு விளைவிக்கும் என்றால் அதனை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மத்திய அரசு தகுந்த முடிவு எடுக்க டெல்லி உயர்நீதிமன்றம் பரிந்துரை. கோவிட் தடுப்பூசி தொடர்புடைய உயிரிழப்புகளுக்கான இழப்பீடு குறித்த கொள்கையை வகுக்க முடியுமா? எந்த அளவிற்கு இழப்பீடு வழங்க முடியும் என்பதை பரிசீலிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல். 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தின் போது இருவரை கொன்ற வழக்கு. காங்கிரஸ் முன்னாள் எம்பி சஜ்ஜன் குமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது டெல்லி நீதிமன்றம். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் வடமேற்கு பகுதியில் பரவிய மர்ம காய்ச்சலால் சுமார் 50 பேர் பலி. காய்ச்சல் ஏற்பட்டு 48 மணி நேரத்திற்குள் பலியாவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிர்ச்சி தகவல். சாம்பியன்ஸ் டிராபி இன்றைய லீக் போட்டி தொடங்குவது மழையால் தாமதம். ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா போட்டி 20 ஓவர் போட்டியாக இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்க திட்டம்.